சமீபத்தில் வந்து புனித் ராஜ்குமார் வந்து ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணனால இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் நினைக்கிறது வந்து அவங்கவுங்களோட விருப்பம் தான். அது ட்ரைனிங் பண்ணுறது, அது ஜஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணுறனால அவர் இறந்துட்டாருன்னு இல்லை. இப்போது நீங்கள் நார்மலாக வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா லிஃப்ட் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசில் கிராம்ப்பு அந்த மாதிரி ஆகும். ஸோ எப்போயுமே வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வார்ம் அப் பண்ணணும். அதே மாதிரி ட்ரைனிங் முடிச்சிட்டதுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் கூல் டவுன் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். நீங்கள் வந்து நேராக நான் வெயிட் வந்தோடனே வெயிட் லிஃப்ட் பண்ணேன் அப்படியே போயிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நல்லா வார்ம் அப் பண்ணணும், நல்லா கூல் டவுன் பண்ணணும். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் மேபி அவருக்கு எதனா ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து அவர் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ மேபி அது ஒரு ரீசனாகவும் இருக்கலாம். ஃபிட்னஸ்னால வந்து உங்கள் பாடி வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும், தவிர ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. ஸோ இப்போது நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறீங்கன்னா, ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க, வெயிலில் பண்ணுறாங்க, அவங்களாம் நல்லா தான் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிம் பண்ணுறனால வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு முட்டாள்தனம் தான். நீங்கள் விவசாயிங்களாம் ஒரு நாளைக்கு வந்து டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் எதுவுமே ஆகலை. ஸோ நீங்கள் தப்பாக நினச்சா அது உங்களோட மிஸ்டேக் தான். அது மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours பண்ணலாம். இன்பிட்வீன் வந்து ஒரு 1/2 an hour வந்து கார்டியோ அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் காம்படிஷன் டைம் பண்ணலாம். நார்மல் வந்து 2 times வந்து ட்ரைனிங் பண்ணால் ஓகே. நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரைனிங்னு பண்ணுறது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுக்கு தேவையான டயட்டும் இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கு நல்ல ரெஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட், நல்ல ஸ்லீப் இருக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட்டு ட்ரைனிங் மட்டுமே பண்ணக்கூடாது. எப்பவுமே பாடி ரெக்கவரு, ஃபுட்டு இன்டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ட்ரெயினர் வச்சு பண்ணுறது சேஃப். ஏன்னா வந்து ட்ரெயினருக்கு தெரியும் நீங்கள் என்ன இது பண்ணால், என்ன எக்ஸசைஸ் பண்ணால் எது சேஃப். நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் பிளாங்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கரெக்டான ஆங்கிள் இருக்கா எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் யூடியூப் பார்த்து பண்ணுறேன்னு சொல்லி சரியாக பண்ணாமல் போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் எதனா ப்ராப்ளம் வந்து லேட்டர் ஃப்யூச்சரில் வந்து இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஒருத்தரோட கைடன்ஸோடு பண்ணிங்கன்னா அது சேஃப். ஓகே. ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுனா நல்ல ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட்றீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாடியில் இருக்க மசில்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ ப்ரோட்டீன் சாப்பிடும்போது உங்கள் பாடியில் இருக்க மசில்ஸ் எல்லாம் வந்து அந்த டேமேஜ் ஆனதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னும் நீங்கள் ப்ரோட்டீன் வந்து உங்கள் பாடியை வந்து க்ரோ வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் வந்து ட்ரைனிங்க்கு எப்போவுமே ட்ரைனிங்க்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்னு இருக்குது, அதான் அதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ட்ரைனிங்கும் ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கலாம். புனித் ராஜ்குமார் அவர் இறந்தது வந்து ஃபிட்னஸ் பண்ணுறதுனாலன்றது கிடையாது. நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரெயினர் வச்சு பண்ணுறது வந்து சேஃப். ஏன்னா வந்து அவர் வந்து உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவார். நீங்கள் பாட்டுன்னு எக்ஸசைஸ் ஏதோ தப்பாக பண்ணிவிட்டு லேட்டர் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ எப்போவுமே வந்து ஒருத்தர் ஃபிட்னஸ் ட்ரெயினர் இருந்து ஒருத்தர் கைட் பண்ணி பண்ணுறது எப்போவுமே சேஃப். அனைவருக்கும் வணக்கம். ஹார்ட் அட்டாக் இப்போது வந்து இந்த புனித் ராஜ்குமார் ஆக்டர் அவங்க வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹி டைட் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே ஒரு சேடனிங் நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய ரீசன்னால் இருக்கும். ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப எக்ஸசிவ் ஒர்க் அவுட், அதாவது அளவுக்கு மீறி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி ஆல்ரெடி ஏதாவது ஒரு கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா அது ரப்சர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ணும். இல்லை ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம், அவங்க அதை இக்னோர் பண்ணியிருக்கலாம். மேபி ஃபெமிலியல் ஒரு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஏதாவது ஹை கொலஸ்ட்ரால் பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ மெனி ரீசன்ஸ். ஸோ ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு என்னன்றதை விட ஹார்ட் அட்டாக் என்னென்ன ரீசன்ஸ்னால வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த மாரடைப்புக்கு வருது. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரன் ஆகிட்டே இருக்குது ஜீனில், இல்லை ஸ்மோக்கிங், இல்லை ஆல்கஹாலிக் ஆர் ஒபிசிட்டி, செடென்ட்ரி ஹேபிட்ஸ், ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் கூட நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ணும். ஒர்க் அவுட் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் 4 அப்படின்வோம். 4 days, minimum 4 days per week and max 4 days is also enough. Or more than 4 kilometers or
மேக்ஸ் ஆஃப் 4 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணலாம் அண்ட் 40 மினிட்ஸ். இதான் ரூல்ஸ் ஆஃப் 4. இதை நம்ம நார்மலாக டெய்லி நம்ம இதை பண்ணிட்டாலே போதும். வீக்லி 4 days 40 minutes ஆஃப் எக்ஸசைஸ், ப்ரொவைடட் இட் கேன் பி வாக்கிங், ஒரு பிரிஸ்க் வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு மைல்டு ஜாகிங் ரன்னிங்காக இருக்கலாம், ஆர் நம்ம வி கேன் ஈவன் டூ தட் மைல்டு வெயிட்ஸு இல்லை கார்டியோ ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் இட் ஹேஸ் டு பி இன் த ப்ராப்பர் லிமிட். அதாவது அந்த அளவு கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்மளோட டார்கெட்டட் ஹார்ட் ரேட் ஒரு 40 years ஆஃப் ஏஜ்க்கு பார்த்தீங்கன்னா, 40 to 50 years ஆஃப் ஏஜ் பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் ஹார்ட் ரேட் வந்து ஒரு 180. அந்த 180ல் வந்து 70% அச்சீவ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து எக்ஸசைஸை மெயின்டைன் பண்ணணும், நாட் மோர் தேன் தட். அதுக்கு மேலே நம்ம எக்ஸசிவாக எக்ஸசைஸ் பண்ணோன்னா ஒன்று ஹார்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஹார்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகும் போது என்ன ஆகும்னா பிளட் ப்ரெஷர் எல்லாமே ஹை ஆகும். ஹை ஆகும்போது ஆல்ரெடி அந்த வெசல்ஸில் ஏதாவது ஒரு கொலஸ்ட்ரால் ப்ளாக்ஸ் இருந்ததுன்னா இதனால் வந்து அது ரப்சர் ஆகி அது போய் ஹார்ட்டுக்கு போகிற வெசல்ஸை அடைச்சி அதில் வந்து மாரடைப்பு வரும். மாரடைப்பு வந்து எப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் வந்து டக்குன்னு வந்து ஆள் சாக மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெயின் வரும். பெயின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆளை ஒரு நல்ல ஒரு ஹெவினஸ், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யாரோ ஏறி மிதிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெயின் வரும். பெயின் வந்து ஒன்லி நமக்கு லெஃப்ட் சைட் செஸ்ட்டில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. லெஃப்ட் ஷோல்டர்ஸ் வரும், லெஃப்ட் ஜா இல்லை ரைட் சைட் வரும், பேக் ஷோல்டர்ஸ், பேக், ஸ்கேப்புலா, பின்னாடி முதுகு வரைக்கும் வலி பரவும், மேலக்க வயிறு வரைக்கும் கூட வலி வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மள அறியாமல் ஒரு பால்பிட்டேஷன் இருக்கும், அதாவது துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சம்டைம்ஸ் சில பேருக்கு ஸ்வெட் ஆகும், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட் ஆகும், சில பேர் கிட்டி ஆகும். ஸோ மெனி சிம்டம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கும். சிம்டம்ஸ் இல்லாமல் டக்குன்னு மாரடைப்பு வராது. அந்த சிம்டம்ஸை நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணிடணும். பிகாஸ் அது வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 40-50 இயர்ஸ்க்கெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வராது. 50 வயசுக்கு போனால் தான்ப்பா வரும், 60 வயசுக்கு போனால் தான்ப்பா வரும்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிடையாது. இப்போல்லாம் 26 வயசு 28 வயசுலாம் கூட ஹார்ட் அட்டாக் வருது. நாங்களும் நிறைய கேஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் லைட்டாக ஒரு பெயின் வந்தால் தயவு செஞ்சு இக்னோர் பண்ண வேண்டாம். அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு பேசிக் இசிஜி, அதாவது சுருள் படம், அது எடுத்தாலே அதில் இருக்க சேஞ்சஸ் வச்சு இது ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கா இல்லை வேறு ஏதாவதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இக்னோர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இது கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லைன்னா மசில் புல் அந்த மாதிரி நம்ம இக்னோர் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸசிவாக வெயிட் தூக்குறவங்க அட்லீஸ்ட் உங்களோட ட்ரெயினர்கிட்ட கேட்டு உங்களோட பாடி லெவலுக்கு ஏற்ற மாதிரி லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாட்ரேட் வெயிட் தூக்குனா போதும். பிகாஸ் நம்மளோட ஹார்ட் லோடு தாங்க முடியாத அளவுக்கு நம்ம எக்ஸசிவ் வெயிட் தூக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ரேட் அப்படியே ஃபாஸ்ட் ஆகும். ஹார்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது நார்மலாக ஹார்ட் ரேட் எல்லாம் மெயின்டைன் ஆனால் மட்டும்தான் அவுட்புட் கரெக்டாக வெளியே வரும். பிளட் வந்து ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணி பம்ப் பண்ணி பிளட் வெளியே வந்தால் தான் ஆல் ஓவர் த பாடிக்கு பிளட் ப்ராப்பராக போகும், ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கும். ஹார்ட்டோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் போது ஹார்ட் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும்போது அவுட்புட் ப்ராப்பராக பாடிக்கு போகாது. ஒன்ஸ் அவுட்புட் ப்ராப்பராக பாடிக்கு போகல அப்படின்னாலே உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. இட் லீட்ஸ் டு மெனி டேமேஜ். ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லை, லங்ஸ்க்கும். ஏன்னா ஹார்ட் பம்ப் பண்ணி ஆல் ஓவர் த பாடி போகும். அப்புறம் இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது இம்பியூர் பிளட், அது வந்து ஹார்ட்டில் லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும்போது ஈவன் பிளட் வந்து கிட்னிக்கு போகணும், பிரெயினுக்கு போகணும், நிறைய வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிளட் முக்கியம். அது எல்லாமே எப்படி ஆகணும், நல்ல ஹார்ட் அவுட்புட் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அத்லெட்ஸ் வந்து அதில் வந்து ஒரு லேட்டஸ்ட் சர்வே வந்து 2018 நினைக்கிறேன். அதில் வந்து அத்லெட்ஸ் வந்து நிறைய பேர் 40% ஆஃப் த அத்லெட்ஸ் ஆர் ஹேவிங் ஹார்ட் டிசீஸ்ன்னு வந்திருக்கு. பிகாஸ் அவங்களோட லிமிட்டுக்கு மேலே தே ரன். அத்லெட்ஸ் ஹேஸ் டு ரன். அது இன்டென்சிவ் அந்த ஒரு ஸ்ட்ரீனியஸ் எக்ஸசைஸ், ஸ்ட்ரீனியஸ் அத்லெட் போகும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் ரேட் அவங்களுக்குலாம் கம்மியாகும். ஸோ கம்மி ஆகும்போது ஹார்ட் துடிப்பு கம்மியாகும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து சரியாக இருக்காது. ஸோ அத்லெட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் டேமேஜ் இருக்குது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்ஜுரி டு த ஹார்ட். அதாவது நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸசிவ் ஒர்க் பண்ணும்போது ஹார்ட்டில் வந்து இன்ஜுரி ஆகும். நம்ம எப்படி வந்து ஒரு வெயிட் நம்மளால் எக்ஸசிவாக நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு 100 kg நம்ம போய் நம்ம தூக்கும் போது என்ன ஆகும்னா மசில்ஸ் எல்லாமே ஃபெட்டிக் ஆகும். அதே சமயத்தில் ஹார்ட் மேலேயும் இன்ஜுரி வரும்.
இன்ஜுரி வரும்போது அதில் இருக்க பயோ மார்க்கர்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம், அந்த ட்ரோபோனின் அந்த மாதிரி மார்க்கர்ஸ் அதெல்லாம் எலிவேட் ஆகும். அது என்ன பண்ணோன்னா ஹார்ட்டில் வந்து ஸ்காரிங் கொண்டு வரும். அந்த ஸ்காரிங் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஹார்ட்டோட நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை போய் பாதிக்கும். இன் டர்ன் இட் அஃபெக்ட்ஸ் தி ஹார்ட். ஸோ நமக்கு ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் தெரியணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வெஸ் கார்டியக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்னா மாரடைப்பு, கார்டியக் அரெஸ்ட்னா திடீர் மரணம், இருதய மரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக் வேறு கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னா அது வந்து ஒன்லி ஹார்ட் அரெஸ்ட் ஆனால் மட்டும்தான் டை ஆவாங்கன்னு கிடையாது. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு அக்யூட் இன்ஜுரி வந்திருக்கும் உடம்புல, வேறு ஏதாவது செப்சிஸ் வந்திருக்கலாம், இல்லைன்னா கிட்னினால், இல்லைன்னா நுரையீரல்னால, இல்லை பிரெயினால், பல ரீசன்ஸ் இருக்குது. இதனால் இதெல்லாம் பாதிப்படைஞ்சு கடைசி என்ன நின்னா நமக்கு நம்ம சாவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட். ஸோ அதுதான் அந்த ஹார்ட் நிற்கிறது தான் வந்து கார்டியக் அரெஸ்ட். பட் ரீசன்ஸ் மேபி மெனி ரீசன்ஸ் இருக்கலாம். பட் மாரடைப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஈஸியாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும், ப்ரொவைடட் இஃப் வி ஃபாலோ ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல்ஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங்கை விட்டுருங்க. ஆல்கஹால், கண்டிப்பாக ஆல்கஹால் நமக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே எடுக்கக்கூடாது, அதுவும் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு அக்கேஷ்னலி. ஒபிசிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் லைஃப், இது எல்லாமே இல்லாமல் நமக்குன்னு ஒரு அளவான எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு when we follow proper lifestyles we can avoid this heart attack. அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு செக்கப் பண்ணிக்கணும். ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பேசிக் செக்கப், ஒரு சுகரு, ஒரு கிட்னி பார்க்குறதுக்கு ஒரு கிரியாட்டினின், யூரியா, ஒரு நார்மல் இசிஜி இதெல்லாம் பண்ணணும். 40 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக ஹார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து தான் ஆகணும். அதாவது இசிஜி, எக்கோ சொல்லுவோம், அந்த மாதிரி ட்ரெட்மில்னால் நம்ம நடக்க வச்சு பார்க்குற இசிஜி. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கும்போது நம்ம இசிஜி எடுக்கும் போது அதில் தெரிஞ்சிடும் அதாவது ஹார்ட் பிளாக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நமக்கு ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் வந்து 4 சேம்பர்ஸ் இருக்குது, லெஃப்ட், ரைட், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், அந்த மாதிரி. அதில் மெயினாக 3 ரத்த குழாய் தான் சப்ளை பண்ணும். இந்த 3 ரத்த குழாயில் போயிட்டு உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் போய் ஒரு பிளாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். எப்போ அது ரப்சர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு எக்ஸசிவ் எக்ஸசைஸ் இல்லைன்னா ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளாக்ஸ் ரப்சர் ஆகிடும். ரப்சர் ஆகும்போது அதில் போய் த்ராம்பஸ்ன்னு சொல்லுவோம், அது போய் அடைச்சிட்டு பிளட் ஃப்ளோவே போகாது அந்த ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில். பிளட் ஃப்ளோ போகலன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? அவ்வளோதான். இதுதான் வந்து மாரடைப்பு, இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக். பட் ஜிம் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வரும், இல்லை கார்டியக் அரெஸ்ட் வரும், அந்த மாதிரிலாம் யாருமே நினச்சி பயப்படக்கூடாது. பிகாஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக மஸ்ட். எந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிபி ஜாஸ்தியாக இருக்குது, சக்கரை நோய், மாரடைப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தவிர்க்கணும்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா ஒரு 40 minutes to 45 minutes எவ்ரி டே யாருக்கா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இட் கேன் பி லைக் வாக்கிங் ஆர் ஜாகிங் ஆர் பிரிஸ்க் வாக்கிங் ஆர் ரன்னிங் ஆர் ஸ்விம்மிங், ஏதாவது நமக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நம்ம ஆஃப் லேட்டாக எல்லாருமே நான் என்ன பண்ணுறேன், நான் டயட்டில் இருக்கேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. நம்ம ஒரு ஹைஜீனிக் ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். அதாவது இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, ப்ராசஸ்ட் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். வி கேன் அவாய்ட் ஸோ மெனி டிசீஸ், நிறைய டிசீஸ் நம்ம அதில் வச்சு அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஹெல்தி, நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸு, நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். எக்ஸசிவ் ஈட்டிங், இல்லை ஜங்க் ஃபுட், எக்ஸசிவ் எக்ஸசைஸ், இதெல்லாம் தான் வந்து இன்டர்ன் இது வந்து நமக்கு டேமேஜஸ் த ஹார்ட், நாட் ஓன்லி த ஹார்ட் பட் த ஹோல் பாடி.